வணக்கம் நண்பர்களே. மீண்டும் தமிழக அமைச்சர்கள் மாற்றம், ஸ்டாலின் திடீர் அறிவிப்பு. இந்த மாதிரி தினம் தினம் வெளியேறக்கூட அரசியல் சார்ந்த உண்மை தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன தகவல் இருக்குன்றதை முழுமையாக பார்க்கலாம். மீண்டும் தமிழக அமைச்சர்கள் மாற்றமா? ஏற்கனவே நிதி அமைச்சராக இருந்த பிடிஆர் அவர்களின் பதவி பறிக்கப்பட்டு தங்கம் தென்னரசு அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல்தான் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த நமது நாசர் அவர்கள் பதவி பறிக்கப்பட்டு மனோஜ் தங்கராஜ் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் மின்சாரத்துறையே செந்தில் பாலாஜி அவர்களிடம் இருந்து இலாக்கா மற்றும் பறிக்கப்பட்டு அமைச்சர் முத்துசாமி அவர்களிடம் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் மீண்டும் அமைச்சரவை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டி கட்டாயத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். ஏனென்றால் திமுகவின் மூத்த அமைச்சர்கள் ஊழல்கள் தலைவலியை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். நேருவாக இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும், ஏற்கனவே பல பிரச்சனைகளில் திமுக ஈடுபட்டு இருக்கும் நிலையில் மீண்டும் பல பிரச்சனைகளை உருவாக்கி வருகிறார்கள். திமுகவின் மூத்த அமைச்சர்கள் தற்பொழுது பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் எந்த ஒரு காரணமும் இன்றி நிதி அமைச்சர் பதவியில் இருந்து தொழில் மாற்றம் பணியிடங்களுக்கு மாற்றப்பட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நிதியமைச்சர் பதவியில் தற்பொழுது தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றப்பட்டு 3 தலைமுறையாக பிடிஆர் அவர்கள் திமுகவில் இருந்த அவரது குடும்பத்திற்கு கிடைத்த பரிசு இதுதானா, இந்த அவமானம் என்று ஒரு சிலர் குறிப்பிட்டு வருகிறார்கள். அதேபோல் பொன்முடி அவர்களின் பதவி எனக்குத்தான் வேண்டும் என்று துரைமுருகன் அவர்கள் தற்போது திமுக அவர்களிடம் கூறிவிட்டார். ஏனென்றால் பொன்முடி எப்படியும் கைது செய்யப்படுவார். அந்த பதவி உயர்கல்வித்துறை பதவி எனக்கு தாருங்கள் என்று நீர்வளத்துறை மட்டும்தான் பார்த்திங்கன்னா பார்த்துக்கொள்கிறேன், உயர்கல்வித்துறை எனக்கு தாருங்கள் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் இப்போவே அப்பாயின்மெண்ட் போட்டு வைத்து விட்டால் பொன்முடி அவர்களை கைது செய்வதற்கு அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள் நமது துரைமுருகன் அவர்கள். இதனால் கடுப்பான மீண்டும் அமைச்சரவை மாற்றம் கண்டிப்பாக நிகழ வேண்டும் என்று நமது உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பதவியை கொடுத்திருக்கிறார். அனைத்து அமைச்சர்களும் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை, முடிவுகளை, எந்தெந்த திட்டத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஆலோசனைகளும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கூறிய பிறகுதான் என் பக்கத்தில் வர வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். கருணாநிதி அவர்களுக்கு கைகட்டிய துரைமுருகன், முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கைகட்டிய துரைமுருகன் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கைகட்டி பதில் கூற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார். இது திமுகவின் குடும்ப அரசியல் என்பதை வெட்ட வெளிச்சத்திற்கு காட்டிவிட்டார்கள். இதன் மூலமாகத்தான் நமது துரைமுருகன் அவர்கள் என்னிடம் உயர்கல்வித்துறை எனக்கு வேண்டும், அதேபோல் மதுவிலக்கு ஆயத்தீர்வின் பதவியும் எனக்கு தாருங்கள் என்று கூறியிருப்பதாக மீண்டும் அமைச்சரவை மாற்றம் நடைபெறலாம் என்று ஒரு சந்தேகமும் எழுகிறது. இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறுவது என்னவென்றால், அமைச்சர்களுக்கு பயந்து மீண்டும் அமைச்சரவை மாற்றம் நடைபெற்றால் இறுதியில் 3வது ஆண்டு இறுதியில் தமிழகத்தில் திமுக ஆட்சி கவிழும் என்பது உறுதி அப்படின்ற மாதிரி கருத்துக்களை சொல்லியிருக்கிறது. உங்களோட கருத்துக்கள் என்னன்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.